Taste the Daily. விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பதவியேற்ற 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு மின் கட்டண உயர்வை திரும்ப பெறு மின் கட்டண உயர்வை திரும்ப பெறு சீரழியுது 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 போதைப் பொருள் விற்பனையால் தமிழ்நாடே சீரழியுது போதைப் பொருள் விற்பனையால் தமிழ்நாடே சீரழியுது ஒழித்திடு 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 கள்ள சாராயத்தை ஒழித்திடு கள்ள சாராயத்தை ஒழித்திடு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு. மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஷாக்கடிக்குது ஷாக்கடிக்குது மின் கட்டண உயர்வை கேட்டாலே ஷாக்கடிக்குது என கோஷம். வஞ்சிக்காதே 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 வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது மின் கட்டண உயர்வை கேட்டாலே ஸ்டாக் அடிக்குது மின் கட்டண உயர்வை கேட்டாலே ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது ஷாக் அடிக்குது மின் கட்டண உயர்வை கேட்டாலே ஷாக் அடிக்குது மின் கட்டண உயர்வை கேட்டாலே ஷாக் அடிக்குது. நியாயமா இது நியாயமா நியாயமா இது நியாயமா நியாயமா இது நியாயமா நியாயமா இது நியாயமா மின் கட்டணத்தை உயர்த்தியது நியாயமா மின் கட்டணத்தை உயர்த்தியது நியாயமா. விடியா திமுக ஆட்சியில் கடுமையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வு, பால் விலை, சொத்து வரி என விடியா ஆட்சியில் அனைத்து விலைகளும் உயர்த்தியதற்கு கடும் கண்டனம். மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா அரசை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக MP CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். உதயநிதி என்ன இந்தி எதிர்ப்பு போராட்ட தியாகியா என அதிமுக MP CV சண்முகம் காட்டமான கேள்வி. மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவதிலேயே ஸ்டாலின் குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கஞ்சா, கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதே விடியா திமுகவின் சாதனை என விமர்சனம். இந்த அரசு செய்திருக்கிற திமுக அரசு செய்த சாதனை ஒரே சாதனை, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. கள்ளச்சாராய சாவு. டாஸ்மாகில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் டெண்டரை 3 ஆண்டுகளாக கோராமல் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம். காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் டெண்டரை அறிவித்து அரசுக்கு வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர். நாட்டில் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல விலைவாசி கட்டுக்குள் இருப்பதாக பேச்சு. நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு மையங்களில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்கள். இளைஞர் நலன், கல்வி, வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறி இளைஞர்களை அதிர்ச்சியடைய வைத்த மத்திய நிதி அமைச்சர். வேளாண் துறை ஊக்கப்படுத்த எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் கரும்பு பயிரிடுவதையே தவிர்த்த விவசாயிகள். வேளாண்மை உற்பத்தியை பெருக்க வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் என மத்திய நிதியமைச்சர் கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி.
கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் தன்னிறைவு பெற்ற எண்ணெய் உற்பத்தி என்ற மத்திய அரசு கப்பலாக இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவில் இருந்து தொடர்ந்து பாமாயில் இறக்குமதி ஏன் என மக்கள் கேள்வி. ஆட்சியில் அமர முட்டுக் கொடுத்தவர்கள் பல்லாயிரம் கோடி பரிசளித்த குஜராத் மாடல் அரசு. நாடும் நமதே 40ம் நமதே நாளை நமதே என்று கொக்கரித்த விடியா மாடலுக்கு பட்டை நாமம். பத்திரப்பதிவு கட்டணங்களை தாறுமாறாக உயர்த்தி வரும் விடியா அரசு. பத்திரப்பதிவு கட்டணங்களை குறைக்க மாநில அரசுகள் வலியுறுத்தப்படும் என பட்ஜெட் உரையில் குறிப்பிட்ட மத்திய நிதி அமைச்சர். முத்ரா திட்டத்தில் கடனுதவி அளிப்பதாகவும் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு கடன் உதவி அளிப்பதாகவும் கூறும் மத்திய அரசு. கடன் கேட்டு செல்பவர்களை அலைய வைக்கும் வங்கிகளால் கடனே வேண்டாம் என வீட்டுக்கு நடையை கட்டும் மக்கள். விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமல்படுத்த மத்திய பட்ஜெட்டில் முடிவு. பாஜக ஆட்சியில் விவசாயம் டிஜிட்டல் ஆகிறது, ஆனால் விவசாயி கண்ணீர் வடிக்கிறான் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. பீகாருக்கு 26,000 கோடி ரூபாய், ஆந்திராவுக்கு 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கி கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைத்த மத்திய அரசு. அரசுக்கு ஆதரவு கொடுத்தால் நிதி, அரசுக்கு எதிராக பேசும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு திதியா என மக்கள் கேள்வி. மத்திய பட்ஜெட்டில் 5 ஆண்டுகளில் 4 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு என அள்ளிவிட்ட நிதி அமைச்சர். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு என சொன்னது என்னாச்சு என குஜராத் மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி. மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் எதிரொலியால் 1200 புள்ளிகளுக்கு மேலாக சென்செக்ஸ் சரிவு. மலை போல் ஏறிய பங்குச்சந்தை அருவி போல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் வீடு கட்ட ஆன்லைன் அனுமதி பெற்ற திட்ட பயனாளிகளை நேரில் வரவழைத்து அனுமதி ஆணை வழங்கிய பொம்மை முதல்வர். நேரில் சென்று துவங்க வேண்டிய திட்டங்களை காணொளியிலும் ஆன்லைனில் செலுத்தப்படும் திட்டத்தை நேரில் வரவழைத்தும் தொடங்கி வைத்ததாக மக்கள் கிண்டல். செந்தில் பாலாஜிக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவமனையில் பரிசோதனைகளை மேற்கொண்ட விடியா அரசு. மூச்சு விடுவதில் சிரமம் என்றால் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி ஏன் மாஸ்க் அணிந்திருக்கிறார் என பொதுமக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வின் போது பொதுமக்களை போதையில் பிரச்சனை செய்ததாக அமைச்சர் சிவசங்கர் உளறல். அமைச்சர் சிவசங்கருக்கு அக்கறை இருந்தால், திராணி இருந்தால் வார இறுதி நாட்களில் இரவு நேரங்களில் நேரில் ஆய்வு நடத்துமாறு மக்கள் காட்டம். 9 மணிக்கு வந்த அந்த பேருந்துகள் தான் தாமதமாக, அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால வந்த வண்டிகள் தாமதமாக வருது. இன்னொன்று ஒரு நிமிஷம் எத்தனை பேர் அன்றைக்கி அந்த பெண்மணியோட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க? 50 பேர் இல்லை. எங்கள்கிட்ட அந்த புகைப்படம் இருக்குது. மிக குறைவான நபர்கள் திட்டமிட்டு 2 பேர் வந்து போதையில் இருந்து கொண்டு அந்த போராட்டத்தை பண்ண சொன்னாங்க. என் பேரையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயங்கொண்டம்னா நான் அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையில். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையால் கைது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைதாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடியா அரசுக்கு மீனவர்கள் கடும் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் படிக்க வந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த பயிற்சி மைய உரிமையாளர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் அரசு பள்ளியிலும் பயிற்சி மையங்களிலும் பாலியல் தொல்லை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழையால் கோவில் மேல் விழுந்த ராட்சத மரம். மரம் முறிந்து விழுந்து சாலையின் குறுக்கே மண் சரிவும் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் பாலியல் தொல்லை சம்பவங்கள் சிறுமிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் பாசிப்பட்டினம் தர்காவில் நடைபெற்ற மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா. வான வேடிக்கை மேளதாளங்களுடன் கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் 25,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு.
விவசாய விளைபொருள் உற்பத்திக்கு அடிப்படை ஆதார விலையை நிர்ணயிக்குமா குஜராத் மாடல் ஆட்சி? இந்த ஆண்டாவது குஜராத் மாடல் ஆட்சியில் வழி பிறக்குமா என ஏக்கத்தில் இந்திய விவசாயிகள்.